சுமித்ராவுக்கும் வினோதுக்கும் கல்யாணம் முடிஞ்சு இன்னையோட 25 வருஷம் ஆச்சு. டே வினோத், உனக்கு வாழ்த்துக்கள். அண்ணி உங்களுக்கு கூட. ஆனா அண்ணி, இவ்ளோ கோபமா இருக்கிற இவன் கூட இத்தனை நாள் எப்படிதான் நீங்க வாழ்க்கைய நடத்துனீங்க? இவர் கூட வாழ்ந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகட்டுமே, இவரோட கோபம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினைச்சு 25 வருஷமும் முடிஞ்சு போச்சு. அது எப்படின்னே தெரியல. அப்ப இத்தனை நாளா இப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தியா நீ? டே விக்ரம், நான் கூட உங்க அண்ணி செய்யற இந்த கேலி கூத்துக்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்படியா? நான் உங்களை கேலி பண்ணிட்டு இருந்தேனா? நீ இல்ல, நான் உன்னை கேலி பண்றேனா? அம்மா, நான் வந்தவங்களுக்கெல்லாம் சமையல் ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டேன். அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு வரேன். சரிடா கண்ணா. அண்ணி, சேகருக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நல்ல பொண்ணு இன்னும் கிடைக்கலையே. அண்ணி, எங்க பெரிய அண்ணனுடைய பொண்ணு இருக்கு, ராதா. ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா. ஒரு வாட்டி நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம். வர ஞாயிற்றுக்கிழமை நாம போய் பொண்ணை பார்க்கலாமே. சரி அண்ணி. மறுநாள் என்னாச்சுன்னா, கண்ணா, இன்னும் 2 நாள்ல உனக்கு பொண்ணு பாக்குறதுக்காக நாம போக போறோம். பொண்ணு பேரு ராதா. அந்த பொண்ணு விக்ரம் அண்ணனோட சொந்தக்கார பொண்ணு. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசுவோம். சரிம்மா. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வினோதோட ஃபேமிலி அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போனாங்க. ராதாவை பார்த்ததுமே ஷேகருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பேசினாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிவும் பண்ணாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் ராதாவுக்கும் ஷேகருக்கும் ரொம்ப கோலாகலமா கல்யாணம் நடந்துச்சு. ராதா வீட்டுக்கு வந்ததுமே எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சா. அட, இது என்னம்மா, சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமாம்மா, நான் காலையிலே சீக்கிரமா எழுந்திருச்சிடுறேன். அதனால சீக்கிரமா என் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். ஆனா நாள் முழுக்க நான் என்ன பண்றது? நான் செய்யறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. நீங்க போய் ஓய்வெடுங்க, நான் எண்ணெய் கொண்டு வந்து தேய்ச்சி விடுறேன். அதுக்கப்புறம் ராதா வந்து சுமித்ராவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஷேகர் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஷேகரோட தலையில நான் தான் இப்படி எண்ணெய் வச்சு விடுவேன். அவன் தூங்குனதுக்கு அப்புறமா அவனோட புக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். புக்ஸா? அட ஆமா, நான் ஒரு டீச்சர் ஆச்சே. அப்புறம் படிப்பை நீங்க ஏன் விட்டுட்டீங்க? அப்போ ஷேகர் ரொம்ப சின்ன பையனா இருந்தான். அதனால ஸ்கூல்ல படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு நேரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சா. என்னோட ஸ்கூல்ல மூடிட்டேன். ஏன்னா நான் தானே குடும்பத்தை கவனிச்சுக்கணும். இப்ப நீங்க ஏன் படிப்பு சொல்லி கொடுக்க கூடாது? நான் தான் வந்துட்டேன்ல, நான் வீட்டு வேலையை பாத்துக்கிறேன், நீங்க படிப்பு சொல்லி கொடுங்க. அட இல்ல இல்ல, இதுக்கப்புறம் எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? நீங்க முயற்சி தான் பண்ணி பாருங்களேன். சரி, பார்க்கலாம். ராதா ஒரு முடிவுக்கு வந்துட்டா. எப்படியாவது சுமித்ராவை மறுபடியும் டீச்சர் ஆக்கணும்னு. மறுநாள் நியூஸ் பேப்பர்ல டீச்சருக்கான வேகன்சிய பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அம்மா, இங்க பாருங்க. இங்க பாரு ராதா, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. மறுநாள் சுமித்ரா ரெடியாகி இன்டர்வியூக்காக போனாங்க. ராதா சுமித்ராக்கு என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு யோசிக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சுமித்ரா வீட்டுக்கு வந்த உடனே, அம்மா என்ன ஆச்சு? சொல்றேன், முதல்ல நீ எனக்கு ஸ்வீட் கொண்டு வந்து கொடு. அப்படின்னா உங்களுக்கு டீச்சருக்கான வேலை கிடைச்சிருச்சா? ஆமா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். மறுநாள்ல இருந்து ஸ்கூலுக்கு சுமித்ரா போக ஆரம்பிச்சா. சுமித்ராவும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணா. இங்க ராதா குடும்பத்தோட எல்லா பொறுப்பையும் கவனிச்சுக்கிட்டா. இப்படியே 2 வருஷங்களும் கடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சுமித்ரா ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தா. ராதா, எங்க இருக்க? சீக்கிரமா வாயே. இதோ வந்துட்டேமா. இங்க பாத்தியா? என்னம்மா லெட்டர் இது? அந்த லெட்டரை ராதா படிச்ச உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீங்க எஜுகேஷனல் ஆபீசர் ஆயிட்டீங்களாமா? ஆமா, இதுக்கு முழுமையான காரணமே நீதான்.
சுமித்ரா எஜுகேஷனல் ஆபீசர் ஆனதுனால அத கொண்டாடுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த இடத்துல அவங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே என்னுடைய மருமக ராதா தான். இத கேட்டதும் ராதாவுக்கும் ரொம்ப சந்தோஷம்.